ஹலோ காய்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகும்போது மணி ஒரு 5 இருக்கும். 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகும்போது ஒரு 5:30 கரெக்டாக 5:30க்கு போய் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சு திரும்பி பார்த்தா வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அப்புறம் நேற்று நைட்டே நான் பருப்பெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன், கொஞ்சமாக அடை தோசை செய்யலாம் அப்படின்ட்டு. அதனால் அதை கழுவி ஒரு பக்கம் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நறுக்கின வெண்டைக்காவை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே டிஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு என்னடா இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா நான் நைட்டே முடிவு பண்ணிடுவேன், சரி இன்றைக்கி காலையில் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நீங்களும் அப்படி தானா அப்படின்னா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த இதில் பருப்பு போட்டு அடை தோசை, அதில் வெங்காயம், அப்புறம் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கலக்கி வச்சுட்டேன். இந்த பக்கம் புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சாதம் வடிக்கிற நவீன மிஷின் என்கிட்ட இருக்குது. ஏன்னா அந்த சாதம் வடிக்கும் போது கையில் சுட்டுக்குவோம் இல்லையா, அதுக்காக நான் இதை பார்த்து வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா சாதம் வெந்ததுக்கப்புறம் மேலே நம்ம டிஃபன் பாக்ஸ் கிளிப் போடுவோம்ல, அந்த மாதிரி இதில் 2 கிளிப்பை போட்டு அப்படியே சாய்ச்சி விட்டுடணும், நம்ம கையில் சிந்தாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்மளுக்கு வடிக்கிற தட்டி இப்படி தான் இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு சாதம் வடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காலையில் அடை தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அடை தோசையும் ஊற்றி ஹஸ்பண்டு பாப்பா எல்லாருக்கும் கொடுத்து அமுச்சு விட்டுட்டு, அந்த ஒரு டைம் வரும்ல நமக்கு, மீ டைம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த டைமில் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த நாளை ஆரம்பித்து காலை பொழுது முடிச்சுட்டு இந்த நாளை ஆரம்பித்தேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.